நான் உங்க நாகராஜ். ஒரு மலையில அகத்தியரும் அவரோட மனைவி லோபாமுத்ரா தேவியும் பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீசக்கரம் இருக்கிறதா எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த ஸ்ரீசக்கரம் முன்னாடி நின்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் விலகிடுறதாகவும் எனக்கு சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு நான் அந்த அதிசய ஸ்ரீசக்கரத்தை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் பிரதிஷ்டை செய்த நோய் தீர்க்கும் அதிசய ஸ்ரீசக்கரம். மூலிகையை சுவாசித்தால் நோய்கள் விலகிவிடும். எந்த ஒரு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீசக்கரத்தை பார்த்து அவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா சரியாகிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இங்கே இருக்கு. ஊத்துமலை அமானுஷ்யங்கள். நான் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஊத்துமலையில இருக்கேன். மலை மேல ஏறி போறது ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் மலை மேல இருக்கிற கோவிலுக்கு வரதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்க அங்க போயிருந்தப்போ மலை மேல கார் போகும்னு மலை அடிவாரத்துல எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா நானும் என்னோட டீமும் மலைக்கு நடந்து போகலாம்னு முடிவு பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சோம். நான் இருக்கிற இந்த ஊத்துமலையை சுத்தி சில மலைகள் அமைஞ்சிருந்துச்சு. இயற்கையை ரசிச்சபடியே நான் மலை மேல ஏறினேன். இந்த மலையை சுத்தி நோய் தீர்க்கும் சில மலை ஊத்துகள் இருக்கிறதா எனக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. எனக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகளோட மலை உச்சிக்கு வந்தேன். மலை மேல 2 கோயில் இருக்கு. ஒன்னு பைரவர் கோயில், இன்னொன்னு முருகர் கோயில். வெற்றிக்கு அதிபதி முருகன். முருகன் கோயிலுக்குள்ள வந்தேன். மலைன்னு சொன்னாலே அங்க முருகனுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அது போலத்தான் இங்க முருகனுக்கும் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. எங்க ஒரு முருகன் கோயில் இருந்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு சித்தரோட வரவு இருந்திருக்கும். முருகன் கடவுள் தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர். சோ இங்கேயும் ஏதோ ஒரு சித்தரோட வரவு இருந்ததால தான் இங்க முருகரின் அருள் கிடைக்க காரணமா இருந்திருக்கும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு நான் முருகனை தரிசிக்க அந்த கோயிலுக்குள்ள போனேன். அங்க கோயிலுக்குண்டான தோற்றம் எதுவும் இல்ல. ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு கருவறையை அமைச்சது போல தோற்றம் இருந்துச்சு. அங்க சிலர் முருகனை வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில கரிக்கல் சுவாமிகள் எபிசோட்ல போகர் எனக்கு காட்சி கொடுத்த நிகழ்வு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இங்க முருகனை தரிசிச்சதும் கண்டிப்பா எனக்கு ஒரு சித்தரை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த நம்பிக்கையோட அங்கிருந்து வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததும் பைரவர் கோயில பார்த்தேன். இங்க பைரவருக்கு ஒரு கருவறை அமைச்சிருந்தாங்க. பைரவர்னு சொன்னாலே காவல் தெய்வம் தான். சோ அவர் இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க போனேன். அங்க இருந்த பைரவருக்கு ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணி இருந்தாங்க. பைரவர் சிலை பார்க்கவே அழகா இருந்துச்சு. பைரவர் சிலைக்கு மேல ருத்ராட்ச பந்தல் போட்டிருந்தாங்க. சிவனோட அம்சம் தான் பைரவர் அப்படிங்கறதால ருத்ராட்ச பந்தல் போட்டிருப்பாங்கன்னு தோணுச்சு. இந்த ருத்ராட்ச பந்தல், அதுக்கு கீழே பைரவர். இது எல்லாமே பார்க்கிறப்போ பைரவர் ராஜ அம்சமா தெரிஞ்சாரு. முருகனையும் பைரவரையும் தரிசிச்ச மன நிம்மதியோட நான் வெளியே வந்தேன். இந்த 2 கோயிலும் இங்க வரதுக்கான முக்கிய காரணம் இந்த மலையில இருக்கிற அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீசக்கரமும் நோய் தீர்க்கும் சுனை நீரும் தான். அதை பார்த்தே ஆகணும்னு ஆர்வத்தோட நான் ஸ்ரீசக்கரம் எங்க இருக்குன்னு அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சேன். அங்க இருந்தவங்க ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடத்த எனக்கு சொன்னாங்க. நான் அங்க போனேன். நான் இப்போ அந்த குகை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த குகை இருக்கிற இடம். வெளியில அகத்தியர் பூஜித்த ஸ்ரீசக்கரம்னு ஒரு போர்டு இருந்துச்சு. நான் அதுக்குள்ள போனேன். 1500 வருஷ பழமையான ஸ்ரீசக்கரம்னு சொன்னதும் நான் அதை பழுதடைஞ்ச நிலையில இருக்கும்னு நினைச்சு உள்ள போனேன். ஆனா ரொம்ப பலன்னு ஒரு கண்ணாடி போல அந்த ஸ்ரீசக்கரம் இருந்துச்சு. அதை பார்த்த எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க இருக்கிற இந்த ஸ்ரீசக்கரம் கல்லுல செங்குத்தா பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. இந்தியாவிலேயே 2 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் கல்லுல செங்குத்தா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஹரித்துவார் நகரத்துல, இன்னொன்னு நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற சேலம்ல இருக்கு. இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சு. ஆனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்.
1500 வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்ரீசக்கரத்துக்கு முன்னாடி தான் நான் இப்போ இருக்கேன். ஆதிசங்கரர் உருவாக்குன ஸ்ரீசக்கரம் பொதுவாக பூமியில் பிரதிஷ்டை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அகஸ்தியர் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இங்க இருந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மஞ்சள் பூசப்பட்டிருந்துச்சு. மஞ்சள் பூசப்பட்டதால ஸ்ரீசக்கரத்தோட 40 முக்கோணங்களும் தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீசக்கரத்துக்கு ருத்ராட்ச மாலையும் பூ மாலையும் போடப்பட்டிருந்துச்சு. இந்த ஸ்ரீசக்கரத்தை சுத்தி பல சிற்பங்களும் இருந்துச்சு. அகத்தியர் சிற்பமும் லோபாமுத்ரா தேவியோட சிற்பமும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இதுவே இந்த ஸ்ரீசக்கரத்தை அகத்தியரும் அவரோட மனைவி லோபாமுத்ரா தேவியும் பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதுக்கு ஆதாரமா விளங்குதுன்னு சொல்லலாம். ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு முன்னாடி நான் நின்னதும் எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் நிகழ்ந்ததை என்னால உணர முடிஞ்சுது. பெரும்பாலான கோயில்கள்ல ஸ்ரீசக்கரத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஸ்ரீசக்கரத்தை வைக்கிறது மூலமா அந்த கோயிலுக்கு சக்தி ஊட்ட முடியும். ஸ்ரீசக்கரம்னு சொன்னாலே 40 முக்கோணங்களால் ஆன ஒரு சக்தி ஊட்டக்கூடியது. இந்த ஸ்ரீசக்கரத்தை தகடுகள்லையும் வரைபடமுமா தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடியே அகத்தியரும் அவரோட மனைவி லோபாமுத்ரா தேவியும் இந்த ஸ்ரீசக்கரத்தை இப்படி செங்குத்தா இங்க பிரதிஷ்டை பண்ண ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற அகத்தியர், லோபாமுத்ரா தேவி இவங்கள மாதிரி 7 பேரும் தவம் செஞ்ச குகைக்கு நான் போனேன். 1500 வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்தியர், அவரோட மனைவி லோபாமுத்ரா மாதா, போகர், புலிப்பாணி, கபிலர், ரேணுகர் இப்படி பல சித்தர்கள் இந்த குகையில தியானம் பண்ணியிருக்காங்க. இந்த குகையில தியானம் பண்றவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இல்லைனாலும் இங்க 10 நிமிஷம் தியானத்துல இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹை ப்ரெஷர்ல இருக்கிறவங்க இங்க தியானம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே அவங்களோட ப்ரெஷர் கம்மியாகிடும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த குகை கிட்ட இரும்பாலான தடுப்பு போட்டிருந்தாங்க. நான் உள்ள இறங்கி போனேன். நான் அங்க போன சமயம் அங்க ஒரு சாமியார் தியானத்துல இருந்தாரு. ஒரு சித்தருக்கே உண்டான கோலத்துல உடம்புல விபூதி பட்டையோட கை மணிக்கட்டுகள்ல ருத்ராட்சம் போட்டிருந்தாரு. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. நானும் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நேரம் தியானத்துல என்ன மறந்து உட்கார்ந்துட்டேன். தியானத்தை முடிச்சு அங்க இருந்து எழுந்தேன். நான் அங்க இருந்த ஸ்ரீசக்கரத்துக்கிட்ட போனேன். என் கூடவே அந்த சாமியாரு வந்தாரு. ஸ்ரீசக்கரத்துக்கு தீபாராதனை காமிச்சாரு. நான் தொட்டு வேண்டிக்கிட்டேன். அந்த சாமியார் என்ன ஆசீர்வதிச்சு அனுப்பினாரு. நான் அங்கிருந்து வெளியே வந்தேன். அடுத்து நான் இங்க பார்க்க வந்த இடம் மலை ஊத்து. அது எங்கன்னு விசாரிச்சு அங்க நான் போனேன். நான் போன இடத்துல ஊத்து மாதிரியும் சுனை மாதிரியும் எதுவும் இல்லை. அங்க ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. விசாரிச்சதுல இதுதான் சுனைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அங்க ஒருத்தர் கிணத்துல தண்ணீர் எடுக்கிற மாதிரி தண்ணீரை இறைச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. சிலர் ஒரு பிளாஸ்டிக் கேன்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு போனாங்க. விசாரிச்சதுல இந்த சுனைய மாசுபடாம பாதுகாக்கணும்னு தான் இப்படி தடுப்பு கட்டி பாதுகாக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, இப்ப சுனையையும் பார்த்தாச்சு. பட் இதுக்கான டீடைல்ஸ் எதுவும் தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அங்க இருந்தவங்க கிட்ட நான் டீடைல்ஸை கேட்டேன். அப்பதான் அங்க இருந்தவங்க ஸ்ரீசக்கரம் பத்தியும் இங்க இருக்கிற சுனைய பத்தியும் தெரிஞ்சுக்க என்ன இந்த கோயிலோட தலைமை அர்ச்சகர் திருஞான சம்பந்தர் ஈசானி சிவாச்சாரியார் பத்தி என்கிட்ட சொல்லி என்ன அவரை பார்க்க சொன்னாங்க. சிவாச்சாரியார்கள்னு சொன்னாலே மிகுந்த சிவபக்தர்களா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள்லையும் பேச்சிலையும் சமஸ்கிருதம் கலந்திருக்கும். நான் பார்க்க போறவரும் அப்படித்தான் இருப்பாருன்னு எனக்குள்ள ஒரு கேரக்டரை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். நான் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இவர்தான் நான் பார்க்க வந்த ஈசானி சிவாச்சாரியார்னு சொன்னாங்க. அவரை பார்த்ததும் நான் எனக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிடுச்சு. அவரை பார்க்க ரொம்ப சிம்பிளா ஒரு இருக்கையில உட்கார்ந்து மக்களோட மக்களா பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட போனேன். என்னன்னா அவர்கிட்ட அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். இவர் எல்லாரும் குருஜின்னு சொல்றாங்க. நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். தன்னோட இந்த ஆன்மீக பயணம்
சின்ன வயசுல இருந்தே வந்ததா என்கிட்ட சொன்னாரு ஈசானி சிவாச்சாரியார். தன்னோட அப்பா நடராஜ சிவாச்சாரியார் தான் இந்த ஆன்மீக சேவைக்கு வர காரணம்னு சொன்னாரு. ஆனா தன்னோட குரு சுவாமிநாத சிவாச்சாரியார்னு சொன்னாரு குருஜி. நான் இங்க வந்ததுல இருந்தே இந்த ஊத்து மலைய பத்தியும் இங்க இருக்கிற ஊத்து பத்தியும் தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தேன். என்னால சஸ்பென்ஸ பொறுத்துக்க முடியல. நான் அவர்கிட்ட இந்த மலைய பத்தி கேட்க ஆரம்பிச்சேன். இந்த மலையில எந்த நேரத்திலையும் நீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா சொன்னாரு. எவ்வளோ வறட்சி வந்தாலும் இந்த ஊத்து வத்தாம கசியறதா என்கிட்ட சொன்னார் குருஜி. இது ஸ்தலமலைன்னு சொல்லுவா, ஊத்துமலைன்னு சொல்லுவா. ஏன் ஊத்துமலைன்னு சொல்கிறான்னா பாறையிலிருந்து தண்ணி கசிஞ்சுட்டே இருக்கு. பொதுவாக அறிவியல் பூர்வமாக பிருத்திவி அப்படின்னு பேர், மண்ணிலேருந்து தான் தண்ணி வருங்கிறது தான் சயின்ஸு. ஆனால் இப்போ இந்த டிகிரி இது எவ்வளோ வெயில் காலம்னா கூட இப்போ கூட நம்ம அதை பார்க்கலாம். பாறையிலேருந்து ஜலம் கசிஞ்சுட்டே இருக்கும். அது கசிஞ்சு அங்கங்கே ஊற்று இருக்குன்னா ஊத்துக்குழி முருகன், ஊத்துமலை முருகன் இதுக்கு பேர். ஆற்று ஹிருதய கமலம்னு பேர். தாமரை பூவாட்டம் தொங்கின்னு இருக்கு. அதை சுற்றி 5 வாழ்வுகள் இருக்குது. இந்த 5 வாழ்வுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஸ்ரீயந்திரத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆற்று சம்மந்தமான எந்த வியாதி இருக்கிறவாடும் ஸ்ரீயந்திரத்துக்கிட்ட வந்து நின்னா உடனே அவளை காமிச்சு கொடுத்துரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலம் ஊத்துமலையில இருக்கேன். இங்க அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரம் முன்னாடி நின்னா உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கறதா சொல்றாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மலையை சுத்தி 4 மலைகள் இருக்கு. இந்த மலை தான் எல்லா மலைகளுக்கும் ஸ்தல மலைன்னு சொல்றாரு ஈசானி குருஜி. இது பக்கத்தில் 5 மலைகள் இருக்கு. குமரகிரி, நாககிரி, சங்ககிரி, கமலகிரி, ஸ்தலமலைன்னு. இந்த 5க்கும் தலையாட்டம் விளங்குறதுனால இதுக்கு ஸ்தலமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலையில 7 சுனைகள் இருக்கிறதா குருஜி சொன்னதை கேட்டப்போ எனக்குள்ள அந்த சுனைய பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த 7 சுனைகளையும் சிவ பூஜைக்காக அகத்தியர் ஏற்படுத்தினதுன்னு சொன்னாரு குருஜி. அகஸ்தியர் ஐயா சிவபூஜைக்காக அந்த ஊத்துக்களை ஏற்படுத்தினதா ஓலைச்சுவடியில் இருக்குது. அவங்க இந்த 7மே அதுக்கு பேர் சப்தசாகரம்னு பேர். இங்கே அகஸ்தியர் வாழ்ந்த அந்த குகை இருக்குது, கீழே இருக்குது, பார்க்கலாம் நம்ம. இப்படி அகத்தியரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஸ்ரீ சக்கரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஸ்ரீ சக்கரத்தை பத்தி குருஜி கிட்ட விசாரிச்சேன். அகத்தியரும் லோபாமுத்ரா தேவியும் இங்க வந்து தங்கி இருந்தப்போ இந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதா சொன்னாரு குருஜி. அகஸ்தியர் ஐயாவும் அகஸ்தியர் மனைவி லோபாமுத்ரா மாதாவும் ஸ்ரீவித்யா உபாசகர்கள், அம்மனை வழிபடுறவங்க. அவங்க இங்கே அந்த குகை கோயிலில் ஒரு ஸ்ரீயந்திரத்தை ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீசக்கரத்தில் 7 நிலைகள் இருக்குது, வேறு வேறு அற்புதங்கள் இருக்குது. இதுக்கு பேர் சர்வரோகஹர சக்கரம்னு பேர். சர்வரோகஹரம்னா எல்லா வியாதிகளையும் போக்குற தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம் தமிழில். எந்த ஒரு சித்தரும் ஒரு மலையை தேர்வு செஞ்சு அதுல தெய்வ வலிமைகளை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சித்தர்கள் ஒரு மலையை தேர்வு செய்யறது அந்த மலையில ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான். எப்படி போகர் பழனி மலையை தேர்ந்தெடுத்து நவபாஷான சிலை செஞ்சு முருகன் கருவறைக்கு அடியில ஜீவசமாதி ஆனாரோ அது மாதிரி தான் அகத்தியரும் இந்த ஊத்து மலையை தேர்வு செஞ்சிருக்காருன்னு என்னால உணர முடிஞ்சது. இங்க இந்த ஸ்ரீ சக்கரம் இப்படி செங்குத்தா பிரதிஷ்டை பண்ண காரணம் மனுஷங்களோட இதயத்துக்கும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதா ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்த சொன்னாரு குருஜி. நம்ம ஹார்ட்டை சுற்றி 5 வால்வு இருக்குது. அதே மாதிரி அங்கே பஞ்சகோணாகாரம்னு இருக்குங்க. அங்கே ஸ்ரீயந்திரத்தில் 43 கோணங்கள் இருக்குது. அந்த 43 கோணத்தில் மெயினாக 5 கோணங்கள் ப்ரொஜெக்டிவாக இருக்குது. இங்கே அதுக்கு பேர் பஞ்சகோணாகாரம்னு பேர், சிவனுடைய சக்கரம்னு பேர். அந்த சிவனுடைய 5 கோணங்களும் சின்மயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், பிராணமயம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அதுதான் நம்ம ஹார்ட்டில் இருக்குங்க. இப்போ கண் ஒட்டின்னு இருக்குது, காது ஒட்டின்னு இருக்குது, மூக்கு ஒட்டின்னு இருக்குது. ஆர்ட் ஒட்டின்னு இல்லை. ஆர்ட் ஹிருதய கமலம்னு பேர். தாமரை பூவாட்டம் தொங்கின்னு இருக்குது. அதை சுற்றி 5 வாழ்வுகள் இருக்குது. இந்த 5 வாழ்வுக்கும் இப்போ இருக்கிற இந்த ஸ்ரீயந்திரத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆர்ட் சம்மந்தமான எந்த வியாதி இருக்கிறவாடும் ஸ்ரீயந்திரத்துக்கிட்ட வந்து நின்னா உடனே அவளை காமிச்சு கொடுத்துரும். நானும் அவரும் பேசி முடிச்சோம்.
யாகத்துல போடுற ஜீவ மூலிகைகளை பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் கூட சளைக்காம ஒவ்வொரு மூலிகையை எடுத்து வச்சு எனக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு மூலிகைக்கும் அவர் சொன்ன பேரு இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது புத்திர ஜீவித மணி, குழந்தை பாக்கியத்துக்கான மணி. இது கருமஞ்சள்னு பேரு. மஞ்சள் பார்த்துருப்போம், கருமஞ்சள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். அது கருமஞ்சள். இந்த ஒரு சில வசிய மைக்கு பயன்படுத்துவாங்க, அதுதான் இந்த கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க தம்பி. அதாவது ராகு கேது அதிகமாக இருக்கிறதுனாலையோ இல்லை சில பாக்கியங்கள், யோக பாக்கியங்கள் அவளுக்கு கிடைக்காம போனாலோ, யார் ஒருத்தர் அதனால ஹோமம் பண்ண அவளுக்கு கண்டிப்பாக அந்த சுபகாரியங்களில் இருக்கிற தடை கருப்பு விலைக்கு அவளுக்கு அது நல்லா கிடைக்குங்கிறது ஒரு பாக்கியம். இந்த மூலிகையோட பேரும் இருக்கிற இடமும் தனக்கு எப்போதும் தெரிஞ்சதில்லைன்னு சொல்றாரு. அகத்தியர் தான் தனக்கு வழிகாட்டுறாருன்னு ஒரு ஆச்சரியமான தகவலை கொடுத்தாரு குருஜி. இந்த மூலிகைகளை எல்லாம் இங்க வர மக்களுக்கு அவர் சாப்பிட கொடுக்கறது இல்ல, யாகத்துல போட்டு அதுல வரும் புகையிலேயே சரியாயிடும்னு சொல்றாரு குருஜி. இன்னைக்கு யாகத்துல போட போற புத்திர ஜீவமணிய எனக்கு காமிச்சாரு. இந்த மணி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாரு குருஜி. இப்படி குருஜி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க அவரை பார்க்க கோமதி ராஜ்குமார் அவங்க குடும்பத்தோட வந்திருந்தாங்க. இவங்க இன்னைக்கு இங்க நடக்க போற யாகத்துல கலந்துக்க வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. இவங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரல் டிசீஸ் வந்திருக்கு. அங்க இருந்த டாக்டர்கள் இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னதா சொல்லி என்ன அதிர்ச்சியில ஆழ்த்திட்டாங்க கோமதி ராஜ்குமார். நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா ஐ எம் அ சர்வைவர் ஆஃப் மயோகார்டைட்டிஸ். ஒரு சார்ட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன். நான் பிரேசிலில் போஸ்ட் டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே அவங்களால என்ன வைரஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க. பிரேசிலில் ஐசியூவில் இருக்கேன். இல்லைங்க, என்ன வைரஸ்ன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு மெடிசன் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னும் நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரேசில் எம்பசி, இந்தியன் எம்பசி கூப்பிட்டு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்படி தான் யாருன்னு தெரியாத நிலையில இருந்த இவங்களுக்கு குருஜியோட குரலும் வார்த்தைகளும் தான் தன்னை குணப்படுத்தினதா ஒரு ஆச்சரிய தகவலை எனக்கு கொடுத்தாங்க கோமதி ராஜ்குமார். நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அந்த முந்தின நாள் ராத்திரி, அதாவது அடுத்த நாள் ராத்திரி நான் அன்கான்ஷியஸ் ஆகிறேன். முந்தின நாள் ராத்திரி நான் குருஜி கிட்ட ஃபோனில் சொல்கிறேன், குருஜி என்னால் முடியலைங்க குருஜி அப்படின்னு சொல்லி நான் அழறேன். உனக்கு ஒன்றும் இல்லைடா கண்ணு, நீ நல்லா ஆயிடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் unconscious ஆயிட்டேன். ஆமாங்க, I was 8 days I was unconscious in ICU பிரேசிலில். அம்மா அப்பா சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் தனியாக ஒரு அயல் நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, அவரோட குரல் என்னோட ஃபோனில் இருக்குங்க. அந்த குரல் கேட்டால் அன்கான்ஷியஸில் என்னோட கருவழி அசையும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. சேலம் ஊத்துமலை கோயில்ல அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணின ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இங்க மூலிகை யாகத்துல கலந்துகிட்டா உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் குணமடையறதா சொன்னாங்க. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குருஜி இப்போ ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. சக்கரத்தை தொட்டு வணங்கினாரு. அங்க இருந்த அகத்தியர் சிற்பத்தையும் சிவலிங்கத்தையும் தொட்டு வணங்கினாரு. குருஜி இப்போ யாகத்துக்கு தயாரானாரு. அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் கூடி இருந்தாங்க. அங்க யாக குண்டத்துக்கு முன்னாடி தட்டுல நிறைய சங்கு வச்சிருந்தாங்க. அங்க வச்சிருந்த சங்கு எல்லாத்துலயும் குருஜி தீர்த்தத்தை ஊத்தி நிரப்பினாரு. ஒவ்வொரு சங்குக்கும் பூ வச்சாரு. அங்க யாக குண்டத்துக்கு முன்னாடி இருந்த ஆணி பலகையில ஏறி நின்னாரு. கண்ணை மூடி மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. கையில ருத்ராட்சம் வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தியானத்தை முடிச்சிட்டு கீழே இறங்கி அதே ஆணி பலகையில உட்கார்ந்தாரு. யாக பூஜைக்குண்டான மந்திரங்களை சொல்லி யாகத்தை ஆரம்பிச்சாரு. யாக குண்டத்துக்குள்ள நெருப்பு மூட்டி யாக பொருட்களை ஒரு தட்டுல போட்டு எல்லாருக்கும் தொட்டு வணங்கும்படி கொடுத்தாரு.
யாக வேள்வி கொழுந்து விட்டு எரிஞ்சது. கையில ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு மந்திரங்கள் சொன்னாரு குருஜி. சில பழங்களையும் யாகத்துல போட்டாங்க, யாக பொருட்களையும் போட்டாங்க. ஒரு தட்டுல வைக்கப்பட்டிருந்த புத்திர ஜீவ மணியையும் சில ஜீவ மூலிகைகளையும் என்னை யாகத்துல போட சொன்னாரு. அங்க இருந்த எல்லா குருக்களும் மந்திரங்களை சொன்னபடியே இருந்தாங்க. ரொம்ப நேரமா இந்த யாக பூஜை நடந்துச்சு. எல்லாரும் தங்களோட கஷ்டங்களும் உடல் உபாதைகளும் நீங்கிடணும்னு வேண்டிக்கிட்டாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன். யாகத்தை முடிச்சிட்டு குருஜி தீபாராதனை காமிச்சாரு. எல்லாரும் எழுந்து வேண்டிக்கிட்டாங்க. அங்க இருந்த அகத்தியர் குகைக்கு போனாரு. நானும் போனேன். அங்க போய் தன்னோட இருக்கையில உட்கார்ந்தாரு. அவருக்கு மகுடம் வச்சாங்க. அகத்தியர் சிலைய அவருக்கு முன்னாடி வச்சாங்க. அபிஷேகத்துக்குண்டான பொருட்கள் எல்லாம் அங்க இருந்துச்சு. அகத்தியருக்கு அபிஷேகம் பண்ணாரு. குருஜி பண்ண அபிஷேகத்துல அகத்தியரை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாரு. அபிஷேக வேலைகள் முடிஞ்சதும் அகத்தியருக்கு பூஜை செய்யப்பட்ட பூக்களை எடுத்து அங்க வந்திருந்த எல்லாருக்கும் கொடுத்து ஆசி கூறி அனுப்பினாரு. அங்க வந்திருந்த எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில ஏதோ நல்லது நடந்ததா நம்பிக்கையோட அங்கிருந்து கிளம்புனாங்க. நானும் குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு இவ்வளோ மக்கள் வர காரணம் முருகனும் பைரவரும் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட குறை தீர்க்கிற அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணின இந்த ஸ்ரீசக்கரமும் இளைய அகத்தியர்னு சொல்லப்படுற இந்த குருஜியும் தான் இன்னைக்கு இந்த பூஜையோட ஹீரோஸ். குருஜியை பார்க்கவும் ஸ்ரீசக்கரம் முன்னாடி நின்று தன்னோட குறைகள் தீரணும்னு தான் இன்னைக்கு இந்த மக்கள் இந்த யாக பூஜையில கலந்துக்கிட்டாங்க. நானும் அகத்தியர் ஆசீர்வாதத்தோட அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இறந்து போன ஆத்மாக்களே வந்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இதுக்கப்புறம் யாருக்கும் தொத்து கொடுக்காது, கிளம்புங்க. திருப்பூரில் அரங்கேறும் அமானுஷ்யா. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஏன் குழம்பு